வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். ஒரு 4 நாள் முன்னாடி கிராண்ட் பேட்டி அவர் வந்து பிளாக் மேஜிக் டிசைனோட சிஇஓ அவர் என்ஐபியோட நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் என்ஐபியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா மல்டி கேமரா ஸ்விட்சர்ஸு ப்ளஸ் வந்து கேமரா அப்டேட்ஸு, இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்தது. அதில் மெயினான ஃபீச்சர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது வந்து DaVinci Resolve 20. DaVinci Resolve 20 ஒரு ஏஐ பவர் ஹவுஸ்னே சொல்லணும். மோர் தென் 20 to 25 ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த நிறைய ஃபீச்சர்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் மாஸ்க் ஏற்கனவே இருந்தது, அதை வந்து மேஜிக் மாஸ்க் வெர்ஷன் 2 அப்படின்னு ஒரு புது வெர்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆடியோ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் ஒரு 5-6 ஃபீச்சர் ரொம்ப பிரசித்தியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் ரெகுலராக பண்ணுற ஆளாக இருந்தீங்க, இல்லைனா வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற ஆளுகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீடியோவை முடிக்கிறதுக்கான விஷயங்கள், எஸ்பெஷலி ரொம்ப கஷ்டமான ஆடியோ மிக்சிங் மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் பண்ணுறதுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்டைட்டிலிங்க்கு வந்து போத் அதை அனிமேட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிந்தி, மராத்தி, அதுக்கப்புறம் தமிழ், இதெல்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஃப்ரம் ஆடியோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். அதை அனிமேட் கூட பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினாமினல் ஃபீச்சர்ஸ். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து DaVinci Resolve 20 இன்டர்ஃபேஸில் இருக்கோம். இதில் வந்து எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இதில் மெயினாக ஆடியோ ரிலேட்டட் ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த DaVinci Resolve மெனுவில் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் டவுன்லோட் மேனேஜர் அப்படின்றதுக்கு நம்ம கிளிக் பண்ணோன்னா இது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஏஐ வாய்ஸ் ட்ரெயினிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மாடல் வாய்ஸஸ், ஏஐ வாய்ஸஸ் நம்ம ட்ரெயின் பண்ணுற மாடியூல் இது. இதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம பார்ப்போம். அது தவிர எக்ஸ்டெண்டட் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமானது. இது 1.5 GB டேட்டா இருக்குது. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோன்னா இப்போது தமிழ், ஹிந்தி, மராத்தி, இது மாதிரி நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணலாம். முன்னாடி தமிழ் ட்ரான்ஸ்கிரைபே பண்ண முடியாது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் நம்ம ட்ரான்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது. அது ஏற்கனவே 19லே இருந்தது. இப்போ இந்த இது வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஒரு வீடியோ, இது பிச் கரெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டைம்லைன், ஏஐ டூல்ஸ், கிரியேட் சப்டைட்டில்ஸ் ஃப்ரம் ஆடியோ, இதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோன்னு இருக்குது. ஆட்டோ வச்சாலே அது ஆக்சுவலி கண்டுபிடிச்சிரும். நான் எனேபிள் எக்ஸ்டெண்டட் லாங்குவேஜ் சப்போர்ட் நான் ஆன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி கீழே பஞ்சாபி எல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய உருது, டர்க்கிஷ், தாய், தமிழ் இருக்குது. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து சிங்கிள் லைனாக போடணுமா டபுள் லைனாக போடணுமான்னு கேட்குது. டபுள் லைனாக வச்சுக்கலாம். க்ரியேட் அப்படின்னு போட்டோன்னா அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து இது ஏஐ ட்ரிவைன் ப்ராசஸ்ன்றதுனால ஒரு ப்ளஸ் அந்த வீடியோவுமே ஒரு 12 minutes டியூரேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 minutes டைம் காட்டுது. இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா, வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை, வணக்கம் நண்பர்களே வந்து தமிழில் வச்சுருக்கு. ஆடியோ மீடியான்றது வந்து ஆடியோ மீடியா சேனல்ன்றது இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் நடுவில் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசினாலும் அது ஈஸியாக அது வந்து அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிடும். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுல மிஸ்டேக், இவ்வளோ மேட்டர் இருக்குது, அங்கே ஏதோ சரியாக இல்லை. ஸோ இது பீட்டா வெர்ஷன்றனால இதெல்லாம் வந்து அவங்க வந்து சப்சிக்வெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க. இந்த பீட்டா வெர்ஷனில் வந்து சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, சில விஷயங்கள் சரியாக இல்லை. ஸோ
we are expecting Blackmagic to fix it. இது வந்து ஸ்வேதா மோகன் சிங்கரோட ஒரு இன்டர்வியூ நான் பண்ணியிருந்தேன். அவள் இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் இது. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். Hello everybody, this is singer Shweta Mohan and welcome to Music Man. இதில் வந்து அந்த சப்டைட்டில்ஸ் வந்து அனிமேட் ஆகுது பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் போயிட்டு சப்டைட்டில்ஸ்னு ஒரு மெனு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அனிமேட்டட் சப்டைட்டில்ஸ். வேர்ட் ஹைலைட் அப்படின்ற இதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆக்சுவலி இழுத்து நம்ம வந்து இந்த சப்டைட்டில்ஸ் ஃபோல்டரில் போட்டுட்டோன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு சப்டைட்டில் வந்து வேர்டு மூவ் ஆக அது வந்து ஹைலைட் பண்ணும். And welcome to Music Man. So yes, I've grown up watching my mom sing and definitely that's... ஸோ இந்த சப்டைட்டில்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணணுன்னா நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் போயிட்டு சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், வேண்டிய சைஸ் வச்சுக்கலாம். இந்த ஹைலைட் கலர் ரெட் இருக்குது, அது வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன் ஸ்டெப் ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்டு சப்டைட்டில்ஸை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. அதிலேருந்து அந்த அனிமேஷனும் ஏஐ பேஸ்ட் அனிமேஷன் அவ்வளோ எஃபெக்ட்லெஸ்ஸாக இப்போ வந்து டான்ஸ் ரிசால்வில் நடக்குது. So I got my dream to be a singer. I watched her record songs. சரி, இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு மியூசிக் வேணும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஒரு மியூசிக் வேணும்னா இங்கே நான் வந்து ஒரு ஸ்டாக் மியூசிக் நான் வச்சுருக்கேன். அதை நான் இழுத்து நான் இங்கே ஒரு ஆடியோ ட்ராக்கில் போடுறேன். ஸோ அது முடிஞ்ச உடனே இது ஆரம்பிக்கும். இது இருக்குது. நான் ஷிஃப்ட் செட் போட்டேன்னா இங்கே பாருங்கள், இன்டர்வியூ இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் மியூசிக் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும், அது எடிட்டெல்லாம் சரியாக இருக்கானெல்லாம் பார்க்கணும். நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து அதுக்கு ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. அது பேர் வந்து மியூசிக் எடிட்டர். இங்கே போய் அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் அதை அனலைஸ் பண்ணுவோம், அந்த கிளிப்பை அனலைஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. இதுவும் ஒரு ஏஐ ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறையா ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டான்ஸ் ரிசால்வ் ஸ்டுடியோ இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் மினிமம் வாங்கணும், ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். லைவ் ட்ரிம் அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போயிட்டு இதை இழுத்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதுவே எடிட் பண்ணி கரெக்டாக போட்டுருது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து இது ஒரு ரொம்ப டைம் சேவிங் ஃபீச்சர். இப்போ இப்போ என்னென்னா வந்து அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, மியூசிக் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து எங்கே வாய்ஸ் இருக்கோ அங்கே மியூசிக் கம்மி பண்ணணும். இந்த வேலையெல்லாம் பண்ணுறது ஆடியோ நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபேர்லைட் பேஜில் போய் பண்ண வேண்டியிருக்கும். ஆடியோ ட்ராக்ஸ் ஆட்டோமேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், ப்ளஸ் அது ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஜாப்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டைம் லைனில் ஏஐ டூல்ஸில் ஆடியோ அசிஸ்டண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டெலிவரி ஸ்டாண்டர்ட் வந்து யூடியூப்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெலிவரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்காக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் செலக்ட் பண்ணலாம், டிஸ்னிக்கு செலக்ட் பண்ணுறீங்கன்னா டிஸ்னின்னு செலக்ட் பண்ணலாம். நான் யூடியூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ மிக்ஸ்னு போட்டேன்னா அதுவே உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக மிக்ஸ் பண்ணிடும். ஆடியோவை பூஸ்ட் பண்ணி இந்த மியூசிக் ட்ராக்கை வந்து எவ்வளோ லெவல் வைக்கணுமோ அவ்வளோ லெவல் வச்சு அது பண்ணுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்குது பாருங்கள். டயலாக் மிக்ஸு
மியூசிக் மிக்ஸு. இந்த இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மினிட்ஸ் இன்டர்வியூ. இதில் உங்களுக்கு உட்காந்து ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு ஹவர்ஸ் டுகெதர் உங்களுக்கு டைம் ஆகும். பாருங்கள், அதெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாம் கரெக்டாக வந்து அதை பண்ணிகிட்ருக்கு. இதுவும் வந்து ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் விஷயம். இது பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். மாஸ்டரிங் கூட அது பண்ணுது. எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபைனல் மாஸ்டரிங் வரைக்கும் அது பண்ணிடுது எல்லாத்தையுமே. அதாவது ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா So everybody, this is singer Shweta Mohan and welcome to Music Man. So yes, I've grown up watching my mom sing and definitely that's how I got my dream. பாருங்கள், வாய்ஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக வந்துருச்சு. மியூசிக் அது கீழே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ எல்லா மிக்சிங்கும் அது பண்ணிடுச்சு. இப்போ இதே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆம்பியன்ட் சவுண்ட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்மாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொம்ப டைம் சேவிங் ஃபீச்சர் தான் நம்ம சொல்லணும். இதுவும் ஒரு ஏஐ பேஸ்ட் ஃபீச்சர் தான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.